உலகம் முழுவதும் அசுரர்களால் தர்மம் சீரழிகிறது. வானத்தில் கூட இருட்டு பரவியது. தேவர்கள் அனைவரும் கலங்கி திரிகைலாயம் நோக்கி சிவபெருமானைச் சேர்ந்த தாங்களது வேண்டுகோளை நம்பிக்கையுடன் செப்புகின்றனர். சிவனை தியானத்திலிருந்து விழிப்பிக்க யாரும் துணியவில்லை. அந்த நேரம் காமதேவன், காதலின் தெய்வம், தயக்கத்துடன் முன்வருகிறார். அருகில் ரதி நின்றாள், கலக்கம் மற்றும் பயம் கலந்த மனதுடன். வானின் மேலே பறவை ரதத்தில் பறந்தார் காமன், மலர் வில்லும் கரும்பு அம்பும் கையில். ரதி அவரது அருகில் அழகிய புன்னகையோடும் கனிந்த காதலோடும் பயணிக்கிறார். அரியணை இல்லாத பனிமலைகளின் மேலே ஒரு பாறையின் மேல் அமர்ந்திருப்பவர் சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அவரது ஜடையில் சந்திரனும் கங்கையும் விளங்குகிறது. ஒவ்வொரு பனித்துளியும் அமைதியின் ஸ்பரிசம் போல. அழகிய மரத்தின் பின்னால் ஒளிந்து காமன் மலர் அம்பை நேர்த்தியாக கையெழுத்துச் செய்கிறார். அம்பு விட்டு பறக்கிறது. நிமிர்ந்து அமர்ந்திருக்கும் சிவனை நோக்கி அதீதமான அமைதி சற்றே அசைவடைகிறது. அம்பின் தாக்கத்தால் கோபக்கண்கள் திறந்தன. சிவபெருமான் எழுந்தார். மூன்றாம் கண் தீயினால் ஜ்வலிக்கிறது. உலகம் நடுங்குகிறது. அந்த நிமிடத்தில் காமனின் நிழலும் நின்று விடுகிறது. காமதேவன் உடல் சாம்பலாகி கருகியது. அதை பார்த்த ரதி தன் உயிரை இழந்தவள் போல விழுந்தாள். கண்ணீரால் மட்டும் காணக்கூடிய வலி. வானமே மௌனமாகிவிட்டது. மனம் நிறைந்த பரிவுடன் பார்வதி தேவி தவம் செய்கிறாள். பீப்பல் மரத்தின் கீழ் பனிமலை அடிவாரத்தில் ஒளி வீசும் தபஸ்வி சிவனை அடைய வேண்டிய பரிசுத்த வழி. அந்த தவத்தின் கனியாக திருமண மணப்பெண் பார்வதி. சிவன் அவரது அருகில் திருமண முடிச்சை கட்டுகிறார். மலர் தூவுகிறது வானத்திலிருந்து. திருக்காமேஸ்வரராகும் சிவபெருமான் காமனுக்கு அருளும் கருணை வடிவம்.